மக்களே, உங்களுக்கு எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவில் பெரிய பிரச்சனையாக இருந்தது. ராஜபக்சோ ஆட்சி காலத்தில் அவங்க மக்களாலே அவருக்கு விரட்டி அடித்தார்கள் நாட்டை விட்டு. அதே போல் பங்களாதேஷில் அந்த பிரதமர் நைட்டோட நைட்டு இரவோடு இரவாக ஹெலிகாப்டரை பிடிச்சிட்டு ஓடி போயிட்டாங்க. அதே போல் தான் இப்போது நேபாளில் பற்றி எரியுது. மாணவர்கள் நினைச்சா ஒரு தலையெழுத்தையே மாற்றலாம், ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தையே மாற்றலாம். அதுபோல் இன்றைக்கி மிகப்பெரிய பிரம்மாண்ட லெவலில் இந்த 2-3 நாளாக நேபாளம் பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அந்த சமயத்தில் 19 மாணவர்கள் இறந்துருக்காங்க. இது மாதிரி எதிர்க்கட்சி தலைவரை கூட விட்டு வைக்காத நேபாள் இளைஞர்கள். ஏன்னா அங்கே ஆடம்பரமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே அரசியல்வாதி பிள்ளைகள், குடும்பங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. நேபாள் இளைஞன் என்ன சொல்கிறேன், நாங்கள் போய் வெளிநாட்டில் போய் நாங்கள் சம்பாரித்து கொண்டாந்து உங்களுக்கு வரி கட்டுறோம், ஆனால் எங்களுக்கு எந்த வேலையும் சலுகையும் தரமாட்டேங்கிறீங்களே, நீங்களே எல்லாமே உங்களை சார்ந்தவர், நீங்களே ஜாலியாக வாழ்கிறீங்களே அப்படிங்கிற வைத்தறிச்சலில் 2வது ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது ஒன்று. 3வது என்ன பண்ணேன்னா, இந்தியாவில் இன்று காலை தொடங்கியிருக்காங்க. நேபாள் போல் இந்திய மாணவர்கள் இந்திய பாராளுமன்றத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வேலை வாய்ப்பு உரிமை, நாங்கள் எத்தனையோ தடவை எக்ஸாம் எழுதணும், ஆனால் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, நாங்கள் படிச்சுட்டு நாங்கள் வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம், என்ன மிலிட்ரிலையும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டு பார்த்தா ஒரு கிளார்க் போஸ்ட்டு கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக நாங்கள் இருக்கிறோம், இதை நாங்கள் பல முறை போராடி பார்த்துட்டோம், ஆனால் எங்களுக்கு எந்த விதமும் கிடைக்கல, நேபாள் போல் இங்கே நடந்தால் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் போல் தெரியுது, நாங்கள் இப்போது சும்மா ட்ரெயிலாக இப்போ எடுத்துருக்குறோம், நீங்கள் இதை கண்டுக்கலைன்னா நாங்கள் மிகப்பெரிய நேபாள் லெவலில் மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இந்திய மாணவர்கள் இன்று பாராளுமன்றத்துக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு ட்ரெய்லர் காமிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இது என்ன நடக்குதுன்னு அடுத்த காணொளியில்.